சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய திருவருட்கருணையினால் மீண்டும் இறையருள் தேடி பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பதிவில் நாம் திருநாவுக்கரசர் வரலாறில் சம்பந்தர் அவர் காண்றார் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதை எவ்வாறு அப்படின்னு அந்த கேள்வியோடு நம்ம அந்த காணொலி பதிவை முடிச்சிருந்தோம். அப்புறம் எப்படி பார்க்குறாரு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாவுக்கரச பெருமான் தில்லையில் சிதம்பரத்தில் அம்பலத்தாடி சுவாமிகளாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புற வழியில், அதாவது திருவாரூர் போகிறார் அங்கேருந்து. ஏன்னா கோவில் அப்படின்னாலே சிதம்பரம், அடுத்தது சைவத்தில் கோவில் பெருங்கோவில்னு சொல்லப்படுறது எதுன்னா திரு ஆரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் நகரம். அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தாமரை பூவில் ஒரு குளத்தில் தாமரை பூ எப்படி பூத்திருக்குமோ அந்த மாதிரி பலதரப்பட்ட சன்னதிகளும் பலதரப்பட்ட சிவலிங்கங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே கோவில். அதனால தான் அந்த கோவிலுக்கு பேர் கமலாலயம்னு பேர். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்குடைய பேர் கமலாம்பிகை. அதனால் அந்த கோவிலுக்கு கமலாலயம்னு ஒரு பேரும் உண்டு. அத்தகைய அந்த சுவாமி அங்கே புற்று வடிவில் இருக்கார். வன்மீகநாதர் அப்படின்னு பேர், அது புற்றிடம் கொண்ட நாதர்னு பேர். அந்த சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தில்லையிலிருந்து திருவாரூருக்கு புறப்படுறார். போகிற வழியில் ஒரு காட்சி அவர் பார்க்குறார். பார்த்தா ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய ஒரு பல்லக்கில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அவங்களுக்கு ரொம்ப தூரம் நெடுதூரம் பயணங்கள் பண்ணதுனால எல்லாம் களைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பல்லக்கில் இருக்க குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இவர் யாராக இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு, அவர் சரி நம்மளால் ஏதோ முடிஞ்சு ஒரு சின்ன உதவியை செய்வோம்னு சொல்லிட்டு திடீர்னு போயிட்டு அவர் இந்த தன்னுடைய ஒரு தோளில் அந்த பல்லக்கை சுமக்கிறார். சுமக்கும்போது, ஐயா நீங்கள்லாம் யார் அப்படின்னு இவர் நாவுக்கரசர் கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் திருஞான சம்பந்தன். நான் ஒவ்வொரு தல யாத்திரைகளாக ஒவ்வொரு சிவாலயங்கள் சென்று போய்கிட்டு இருக்கேன், போய் தரிசனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் இருக்கக்கூடிய சமணத்தல் சார்ந்த சைவர்களையெல்லாம் மீண்டும் சைவத்துக்கு முயற்சி பண்ணி எங்களால் முடிந்த அளவு எல்லா முயற்சிகளையும் கொடுத்து மீண்டும் சைவத்துக்கு அவங்களெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இன்னொன்று சொல்கிறாரு, என்னை போலவே என்னை விடவும் சிறப்பாக ஒருத்தர் பணி செஞ்சுட்டு இருக்காராம். அந்த திருநாவுக்கரச பெருமானை எப்படியா ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடையும் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்போ தான் அதெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு, அப்போல்லாம் எதுவும் பேசலையா அவர். ஓஹோ அப்படிங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பல்லக்கை வச்சுட்டு இளைப்பாறலாம்னு சொல்லிட்டு உட்கார போகிற நேரத்தில் அப்போ தான் சொல்கிறார், சரி ஐயா எங்களெல்லாம் விசாரிச்சிங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாராம், இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு சம்பந்த பெருமானம் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாவுக்கரசர் ஒருத்தரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அந்த நாவுக்கரசனே நான் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ தான் அவருக்கு எடுத்த உடனே, ஐயோ நீங்களா என்னுடைய பல்லக்கை சுமந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி கஷ்டப்படுறார். அப்போ ஆனால் அவர் சொல்கிறார் என்னென்னா, ஒரு அடியாரை தன் தோளில் ஒரு ஆண்டவன், அதாவது எம்பெருமாட்டியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியே பால் கொடுத்த ஒரு ஞான குழந்தை என் தோளில் சுமந்ததில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சரின்னு இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கிறாங்க. அப்போது தான் சொல்கிறாரு, உங்களை நான் எப்படி அழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் கேட்கும்போது, நீங்கள் உங்களுக்கு சௌகரியம், உங்களை எப்படி பிடிக்குதோ அப்படி அழைங்கன்னு சொல்லும்போது தான் அப்பரே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். திருநாவுக்கரச பெருமானுக்கு அப்பர் பெருமான் அப்படின்னு பேர் வர காரணம் இந்த ஞான குழந்தையாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் தான். அங்கே தான் முதல்ல அவர் என் தந்தையாருடைய வயதில், என்னுடைய அப்பா வயதில் இருக்கக்கூடிய அப்பரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா காரணம் என்னென்னா, அப்போ சம்பந்த பெருமானுக்கு 9 வயசு, நாவுக்கரசருக்கு 80 வயசு. ஆக அவருக்கு விருக்கமான அந்த கால இடைவெளிக்காக அவர் அப்பரே அப்படின்னு சொல்லி அழைத்தார். அந்த பேரே அவருக்கு பிற்காலத்தில் அப்பர் பெருமான் அப்படின்ற பேர் உலகமெங்கும் பரவி எல்லா இடத்தையும் புகழ்மிக்க ஒரு திருநாமமாக அவருக்கு வந்திருக்கு. அத்தகைய அந்த நாமத்தை கொடுத்தவர் யாருன்னா அந்த சம்பந்த பெருமான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு, நான் இன்னொரு தளத்துக்கு போக ஒரு வழியில் அங்கே இருக்க சமணர்களை எல்லாம் விரட்டி விட்டு மீண்டும் நான் சைவத்தை அங்கே கொண்டு வரணும், இதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சம்பந்த பெருமான் சொல்கிறாரு. சரி ஐயா அப்படியே ஆகட்டும், நீங்கள் உங்களுடைய சைவ பணியை தொடருங்க, நானும் என்னுடைய சைவ பணியை தொடங்குறேன்னு சொல்லிட்டு நாவுக்கரச பெருமான் அங்கேருந்து விடைபெற்று கிளம்புற வழியில் நல்லூர், அதாவது திருநல்லூர் அப்படின்ற ஒரு பதியை அடைகிறார். அங்கே இருக்கிற சிவபெருமானை பாடுறார். அங்கேருந்து பெருமானை பாடி அவர்கிட்ட இறைவர் திருவள்ளுவரை வாங்கி நைட்டு அங்கேயே தங்கிடுறார். தங்குற நேரத்தில் அங்கே சிவபெருமான் வயசான ஒரு கோலத்தில் நம்ம வாகீஸ்வராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரச பெருமானுக்கு அவருடைய பாதத்தை, அதாவது தலை மேலே தன்னுடைய கால் படுறபடி உட்கார்றார்.
இவர் அசைஞ்சு படுக்கும் மீண்டும் வந்து தலையில் படுறாரு. யார் இது தலையில் மீண்டும் மீண்டும் வந்து கால் வைக்கிறதுன்னு பார்க்கும்போது, யார் ஐயா நீங்கன்னு கேட்கும்போது என்ன யாரும் தெரியலையான்னு சொல்லிட்டு எம்பெருமான் சிவபெருமானே காட்சி கொடுக்குறாரு. அப்போ தான் உன்னுடைய திருவடி என் பாதத்தை கொண்டு வந்து என் தலையில் சேர்த்த இந்த நாள் என்னுடைய திருவடி தீட்சை பெற்ற அந்த நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தலத்தில் இந்த எம்பெருமான நல்ல பக்தி பரவசத்தோடு மெய்யுருகி பாடிட்டு, அத்தகைய அந்த திருநல்லூரில் அந்த சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடிகளை தலைமையில் சூட்டினார் அப்படின்னு சொல்லி பாடி பணிந்துட்டு அங்கிருந்து அவர் புறப்படுறார். புறப்படுறப்ப எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தா, அவருடைய தில்லையிலேருந்து அவர் எங்கே கிளம்புறாருன்னா திருவாரூரை நோக்கி போனார். போகிற வழியில் தானே திருநல்லூரில் தரிசனம் பண்ணார். அங்கேருந்து அவர் போகிற வழியில் திருவாவடுதுறை அப்படியே போகின்ற வழியெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சிவாலயங்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கார். போகின்ற வழியில் திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் வருது. அந்த திங்களூருக்கும் நாவுக்கரசருடைய புராணத்துக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு. அங்கே தான் அவருடைய முக்கியமான ஒரு பதிகம் ஒன்று கொலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிகம் உருவான வரலாறு அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய திங்களூரில் நவகிரக ஸ்தலம் ஒன்றும் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவகிரகங்களில் சந்திர பகவானுடைய தலம் அங்கே தான் இருக்குது. அதனால தான் அந்த திங்கள்னா சந்திரன் அப்படின்னு நிலா அப்படின்னு அர்த்தம். அந்த நவகிரகங்களில் அந்த சந்திர பகவானுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த சிவாலயம் கைலாசநாத பெருமானுடைய திருக்கோவில் இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த திங்களூர். அங்கே இருக்க சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் போகிறாரு. போகின்ற வழியில் பார்த்தோம்னா வழி நடுக்கிலும் எங்கிலும் பார்த்தா ஒரே திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் மடம், திருநாவுக்கரசர் இலைப்பாறு மடம்னு சொல்லிட்டு வழி நடுக்கிலும் ஒரே திருநாவுக்கரசருடைய மயமாக இருக்குது. யாரா இது நம்மளுடைய பேரில் எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கா பரும் வியப்பு, பயங்கரமான வியப்பு. இது எப்படி சாத்தியப்படும், எப்படி இந்த அளவுக்கு நம்ம அவருடைய புகழ் இதெல்லாம் பரவி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு ஊரை நோக்கி உள்ளே போய்கிட்டே இருக்காரு. வழிநெடுக்கிலும் பார்த்தோம் அங்கங்கே தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்க, நீர்மோர் பந்தல் வச்சுருக்காங்க, அன்னதானங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் சில பாடசாலை நடக்குது. அதுக்கும் திருநாவுக்கரசர் பாடசாலை இருக்குது, நூலகம் இருக்குது, நூலகத்துக்கு திருநாவுக்கரசர் நூலகம் இருக்குது. என்னடா இதுன்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே ஊரை நோக்கி உள்ளே போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு 4 பேர் முச்சந்தியில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஊர்லேயே இப்போ பார்த்தோம்னாக்கா ஒரு வளைவு இருந்தால் வளைவில் ஒரு கட்டை இருந்தால் கட்டையில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து அது உட்காந்துருக்க பழக்கம் இருந்திருக்கு போல். அப்போ நாவுக்கரச பெருமான் அங்கே போகும்போது கேட்குறாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே திருநாவுக்கரசர்னு பேர் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் யாருடையது அப்படின்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அப்பூதியடிகள்னு ஒருத்தருடைய வீடு இருக்குது. அந்த அப்பூதியடிகளுக்கு சொந்தமான இடம் தான் இதெல்லாம். அவர் வந்து சைவத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய திருப்பணியாக அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் அவருக்கு முன்னுதாரணமாக ஒருத்தர் இருந்தாரோ அவர் தான் அந்த திருநாவுக்கரசராம். அதனால் அவருடைய பேராலேயே எல்லாத்தையும் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பாரு எப்படி இந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய பேரும் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த அளவுக்கு இங்கே தெரிஞ்சிருக்குமோன்னு யோசனை பண்ணிக்கிட்டே ஒரு கட்டையில் ஒரு திண்ணையில் உட்காந்துருக்காரு. அந்த திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவருக்கு ஒரு 4-5 பேர் பேச்சுக்குரல் கேட்குது. கேட்கும்போது அங்கே யாரோ இருக்காங்க, ஒரு வேளை அவராக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. போகிற இடத்துல போயிட்டு அப்பூதடிகளுடைய வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அங்கே இதுதான் வீடுன்னு சொல்லி காட்டுற இடத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே போகும்போது நேராக போய் அங்கே வீட்டு வாசல் நின்று ஐயா அப்படின்னு அழைக்கும்போது யாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வர்றாரு. வந்து சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி வணக்கம் விடுறாரு. வணக்கம் இவரும் திரும்பி வணக்கம் செலுத்தும் போது ஐயா நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு ஐயா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோடு நம்ம அப்பூதிகள் கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஐயா, நானும் உங்களை கண்டு உங்களுடைய தரிசனம் பேர் கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிவசிவா ஒரு அடியாருக்கு அப்படிங்க சொல்லக்கூடாதுங்க, நானே ஒருத்தருடைய தரிசனத்துக்காக ரொம்ப காலமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி சொல்கிறாரு. யார் ஐயா அந்த தரிசனம் கேட்கும்போது அந்த திருநாவுக்கரசர்னு எல்லா இடத்துலையும் பேர் வச்சுருக்கேனே, ஆனால் இது வரைக்கும் நான் அவர் ஒரு முறை கூட பார்த்ததில்லை, ஒரு முறையாவது வாழ்க்கையில் அவரை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாரு, எதற்காக நீங்கள் எல்லாத்துலேயும் திருநாவுக்கரசர் பேர் வச்சுருக்கீங்க? நம்ம அதாவது சைவத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து தன்னுடைய பெரும் பங்கை இந்த சைவத்துக்காகவும் இந்த சிவபெருமானுடையதுக்காகவும் இந்த தமிழுக்காகவும் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த வள்ளல் பெருமானாகக்கூடிய அந்த நாவுக்கரசரை தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அவருடைய திருவடிகளை ஒரு முறையாவது நான் பணிந்து வணங்கணும், ஒரு முறையாவது அவருடைய முகத்தை நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறார் திருப்பி, ஐயா அந்த நாவுக்கரசரே நான் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே விறுவிறுத்து கண்ணெல்லாம் தண்ணி கலங்கி கொட்டுது. இவங்களுக்கு நம்ப முடியல இன்னும் சொல்லப்போனால். அதுக்கப்புறம் காலில் விழுந்து வணங்கி ஐயா நீங்கள் எப்படி வந்தேன், இந்த மாதிரி திருவாரூருக்கு தரிசனத்துக்காக வந்தேன், போகிற வழியில் நம்ம
திங்களூரில் இருக்கக்கூடிய கைலாயநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது தான் இங்கே வழிநெடுக்கிலும் என்னுடைய பேரை பார்த்தேன். பார்த்துட்டு தான் சரி எப்படி இது சாத்தியம்னு சொல்லிட்டு சரி யார் தான் அந்த அப்பூதடிகள் பார்த்துருவோன்னு தான் வந்தேன் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் இவங்க வீட்டு பாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சி உட்கார வச்சிடுறாங்க. ஐயா இன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு அன்புக்காக நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிற இடத்துல சமையல் எல்லாம் ரெடி ஆகுது. அவங்களுக்கும் ஒரே ஒரு பையன் அப்பூதி அடிகளுக்கு. அந்த பையன்கிட்ட கையில் ஒரு சின்ன கத்தியை கொடுத்து போய் வாழை இலை அறுத்து கொண்டு வா ஐயாவுக்கு பரிமாறுறதுக்காக அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போகிற இடத்துல போன குழந்தை திரும்பி வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது. என்னடா இது போன குழந்தை என்னோட பக்கத்தில் இருக்கிற வாழை மரத்துலேருந்து ஒரு இலையை அறுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது தான் சரி போய் குழந்தை என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு இவர் அப்பர் பெருமான்னு சொல்கிறார். ரொம்ப நேரம் ஆகுது நம்ம குழந்தை போயிட்டு, அதுவும் மூத்த திருநாவுக்கரசு அவர் பேர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கூட திருநாவுக்கரசுன்னு தான் அவர் பேர் வச்சுருக்காராம், பிள்ளைகளுக்குமே. அப்பேற்பட்ட அந்த திருநாவுக்கரசை போய் இப்போ எங்கே என்னென்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்புகிறதோட என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சிவாய நம.